Hey guys, welcome back to Vibe with Venkat. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையம்ல இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். எங்கடா இப்படி ஒரு பேரே கேள்விப்பட்டது இல்லையே நீங்க யோசிக்கிறது புரியுது. எனக்குமே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது சுத்தமா தெரியாது. இந்த கோயில் கட்டி 2 வருஷம் ஆகுது. பட் எனக்குமே முந்தா நேத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தாங்க, இந்த கோயிலை பத்தி போட்டிருந்தாங்க. அதுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இங்க இப்படி ஒரு சூப்பரான கோயில் இருக்கான்னு சொல்லிட்டு. சோ உடனே கிளம்பி வீடியோ எடுத்து போட்டலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இந்த கோயில் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற பிளேசஸா இருக்கட்டும், இங்க பாருங்க சுத்தியுமே கார்டன் இருக்கு. கோயிலுமே பார்க்க வித்தியாசமா இருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இந்த நார்த் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் இப்படியா இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. முன்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல கோபுரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கட்டி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சிவன், விநாயகர், முருகர் அந்த மாதிரி எந்த சாமியுமே இருக்காது. பேரே பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் டெம்பிள் தான். அதனால ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கு. உள்ளேயுமே அவங்களோட சிலை தான் வச்சிருக்காங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா நீங்க வேண்டுதல் வைக்கிறேன் உள்ள வந்து வேணா இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கோயில் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான். உள்ள வந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கிறதுக்காக தான் இந்த கோயில் இருக்கு. சரி வாங்க, நான் இப்ப வந்து கோயிலுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி விடுறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி விட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்குள்ள போயிடுவோம். கோயிலோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன் பாருங்க, சூப்பரா இருக்கு. அதுவும் இன்னைக்கு வேற ப்ளூ கலர் ஸ்கையா இருக்கா, பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனு. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம். ஆனா கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை காட்டலான்னு இருந்தேன். ஸோ இந்த கோபுரம் பாத்தீங்களா, இது கோபுரமா விமானமான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நமக்கு அவ்வளவுதான் நாலேஜ். இந்த கோயிலோட கோபுரம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கா, மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும். பொதுவாக கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கோபுரங்கள் இருக்கும். ஆனா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் ஸ்டைல்ல கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த கோபுரமும் இருக்கு. நம்ம சவுத் ஸ்டைல்ல கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த கோபுரமும் இருக்கு. ஒரே கோயில்ல இந்த 2 ஸ்டைலான கோபுரங்கள் இருக்கிறது நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க எங்கேயா பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்படி ஒரு டிஃபரெண்டான கோயில் நம்ம கோயம்புத்தூர்ல இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணலாம் நீங்க. சரி வாங்க, கோயிலுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. கைஸ், உள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க, லார்ஜ் ஏரியா. அங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா விவேகானந்தர் அவரோட ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. ஃபுல்லா இந்த வேஸ்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாவே தியானம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ரொம்பவே அமைதியா இருக்குங்க. அதனாலதான் ரொம்ப ரொம்ப சைலண்டா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் சவுண்டு போட்டாலுமே எக்கோ ஆகும், அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. சண்டே 5 o'clock ஆகுது, அதனால யாரும் கூட்டம் எல்லாம் இல்ல. இதே நீங்க ஒரு 6:30க்கு மேல வந்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல இன்னும் தியானம் பண்றதுக்கு இருக்கும். அதே மாதிரி எனக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. மியூசிக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். சுத்தியும் நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுல மியூசிக் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ பீஸ்ஃபுல்லா உட்காந்து தியானம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணர் அவரு கூட அவரோட சீடர்களோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் நேம் ஒன்னு இருக்கும். இவரு ராமகிருஷ்ணா அவரு வச்ச பேர் ஒன்னு இருக்கும், அது என்னென்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எதனால அந்த பேர் வச்சாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4, 8, 16, 24 பேர், 24 சீடர்கள் போட்டோ வச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மட்டும் சீடர்கள் கிடையாது, அதை தவிர்த்துமே இத்தனை பேர் சீடர்களா இருந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை சுவாமி விவேகானந்தாவா தான் தெரியும். ஆனா அவரோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தர். கரெக்ட் தானே? ஆமா, நரேந்திரநாத் தத்தர், அதுதான் அவரோட உண்மையான பெயர். சுவாமி விவேகானந்தருங்கிறது அவருக்கு ராமகிருஷ்ணர் அவரால் வழங்கப்பட்ட பேருன்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் தான் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணரோட சீடர்களே தலைமை சீடரா இருந்திருக்காரு. Hey guys, ஆக்சுவலா இப்ப பேசுறதே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா மைக் கொண்டு வந்தேன், ஆனா சார்ஜ் போட மாட்டேன். நமக்கும் இந்த மைக்குக்கும் ஆகவே ஆக மாட்டேது. கொண்டு வந்தா ஒர்க் ஆக மாட்டேது, இல்லைன்னா சார்ஜ் இருக்க மாட்டேது, எல்லாமே பிரச்சனை தான். ஸோ மைக் இல்லாம தான் பியூரா ஐபோனை நம்பி மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் முன்னாடி எண்டிங் வீடியோ இன்னொரு 2 இடத்துல எடுத்துட்டேன், அதுல ஏகப்பட்ட நாய்ஸ் கேக்குது. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு, குருகுலம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அவெல்லாம் விளையாடிட்டு
அந்த பேண்ட் எல்லாம் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. என்னால ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு சில பிளேசஸ் எல்லாம் காட்ட முடியல. ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா டெம்பிள்ல ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள கோயிலுக்குள்ள இப்ப இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஸோ இப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி வரும், இந்த கோயில் எங்கதான் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த கோயில் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையம்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில் கேம்பஸ்குள்ளதான் இருக்கு. கேம்பஸ்குள்ள எல்லாம் எப்படி அலோடா போய் பார்க்கலாம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டா அலோடு. எல்லா நாளுமே நீங்க எந்த நாள் வேணாலுமே இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். பைக் கார்ல வரீங்க அப்படின்னா கூகுள் மேப்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா டெம்பிள் அப்படின்னு போட்டீங்கனாலே எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிடும். சப்போஸ் பஸ்ல வரணும் அப்படின்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. காந்திபுரம்ல இருந்து பெரிய நாயக்கன் பாளையம்க்கு ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ பெரிய நாயக்கன் பாளையம்ல இறங்கிட்டு நேரா ராமகிருஷ்ணா வித்யாலயா மிஷனுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த கோயில் ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியா தான் வரணும், ஃப்ரெண்ட்ஸா தான் வரணும், பசங்களா வரக்கூடாது, அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. மன நிம்மதிக்காக யார் வேணாலும் இந்த கோயிலுக்கு வரலாங்க. இப்போ நீங்க இங்க வந்துட்டு இங்க உள்ள கோயிலுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நீங்க சப்போஸ் ஃபேமிலியா வரீங்க, குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க போர் அடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது எப்பவுமே துருன்னு இருப்பாங்க. அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பார்க்குன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான கிட்ஸுக்கான பார்க்குமே இருக்கு. அங்க கொண்டு போய் விட்டீங்கனாலும் அவங்க எங்கேஜ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் guys. Bye.